ஹலோ வணக்கம். நிறைய பேர் ப்ரெக்னன்சி நேரத்தில் எங்ககிட்ட வந்து தலை திரும்பிடுச்சா, எந்த மாதம் தலை திரும்பும்லாம் கேட்குறாங்கல்ல, அதை பற்றி சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து குழந்தை வந்து உட்கார்ந்த பொசிஷனில் தான் இருக்கும். ரைட்டா? அந்த கர்ப்பப்பை உள்ள அந்த வாட்டரில் நல்ல பொசிஷன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் 7 to 8 months வரும்போது என்ன பண்ணும், அது தலை வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த வாட்டரில் டேர்ன் ஆகி தலை வந்து கீழையும் அதோட பட்டக்ஸ் மேல் பக்கம் இருக்கும். அதுதான் கெஃபாலிக் பிரசன்டேஷன் வாங்க. அது நார்மல் பிரசன்டேஷன். நிறைய பேருக்கு அதில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? அண்ட் அது 8 months ரேஞ்சில் திரும்பிட்டு 9th month நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பியும் தலை மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் சில ரேர் சுச்சுவேஷனில் வந்து அது மேலே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா நிறைய ஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய வாட்டர் வந்து அந்த கர்ப்பப்பை உள்ள நிறைய வாட்டர் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூமெண்ட்டுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்கும். குழந்தை சம்டைம்ஸ் திரும்பலாம். அது ரேர் கண்டிஷன். அண்ட் சம் பீப்புள் வந்து ட்வின்ஸ் இருந்ததுன்னா 2 குழந்தைங்க கொஞ்சம் குட்டியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஒன்று தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து ஹெட்டு கீழே வரலாம், இன்னொரு குழந்தை ஹெட் மேலேயே இருக்கலாம். ஸோ அந்த பட்டக்ஸ் மட்டும் கீழே இருந்ததுன்னா அதை பிரீச் பொசிஷன் சொல்லுவோம். தலை கீழே இருந்ததுன்னா கெஃபாலிக் பொசிஷன். ஸோ கெஃபாலிக் பொசிஷன் தான் ரொம்ப ஈஸி டு டெலிவர். ரைட்டா? அதுவே ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷன் வழியாக வெளியில வந்துடும். கர்ப்பப்பை ஷ்ரிங்க் ஆகும்போது அது வெளியில வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. பட் அதோட பட்டக்ஸ் ஃப்ரண்ட்ல இருந்ததுன்னா கழுத்து வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா தலை வந்து சில சமயம் வெளியில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருந்தால் நாங்கள் வந்து சேஃப் சைடு சிசேரியன் பண்ணுவாங்க. ஸோ சிசேரியனமா நார்மலான்றதை நீங்களா இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. டாக்டரோட ஃப்ரீ ஹேண்டா விட்டுருங்க. ரைட்டா? ஸோ விச் எவர் இஸ் குட் தே வில் டூ. அண்ட் இது வந்து பொசிஷனை அந்த வாட்டர்ல அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நத்திங் டு வரி. நார்மலா 7 to 8 months கீழே தலை திரும்பிடும். அதோட ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதை பத்தி ரொம்ப எல்லாம் வரி பண்ணிக்கவே வேணாம். இட்ஸ் பியாண்ட் யுவர் லிமிட். ஓகேவா?